ஆர்.எம். வீரப்பன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு வரலாறு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய வாழ்க்கை பயணத்தை பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக தெரியும். ஒரு சாதாரண மனிதனாக வாழ்க்கையை தொடங்கி இன்னும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு அவருடைய வாழ்நாள் இறுதி வரையிலே பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். அவருடைய நாடக கம்பெனியில் மேனேஜராக தொடங்கி அதற்கு பின்னாலே அவருடைய திரைப்பட நிறுவனத்துக்கு மேனேஜராகி அதற்கு பின்னாலே அவரை வைத்தே திரைப்படம் எடுக்கின்ற அளவுக்கு உயர்ந்து அதைத் தொடர்ந்து அவர் அமைச்சரான போது அவருடைய அமைச்சரவையில் பங்கேற்று இப்படி அரசியல் உலகிலும் சரி சினிமா உலகிலும் சரி மிகப்பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு தான் சொல்லணும். அவரோடு பல தருணங்களில் பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னுடைய திரைப்பட விழாக்கள் பலவற்றுக்கு அவர் வந்திருக்காரு. ரொம்ப டிசிப்ளைன்டாக வாழ்க்கையை நடத்தினவர் அப்படின்னு சொல்லணும். அவர் ஒரு விழாவுக்கு அழைச்சோம்னா வர முடிஞ்சால் 100% வந்துடுவார். வர முடியலன்னா குறைந்தது வாழ்த்து செய்தியாவது அனுப்பணும் அப்படின்றத தன்னுடைய கடமையாக கொண்டிருந்தவர். அவர் மிகப்பெரிய உழைப்பாளி. உழைப்பு ஒரு பெரிய உயரிய இடத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்றதுக்கு உதாரணமாக வாழ்ந்து மறைந்தவராகத்தான் ஆர்.எம். வீரப்பன் அவர்களை பார்க்கிறேன். ஆனாலும் அவருடைய இழப்பு அப்படின்றது அவருடைய குடும்பத்துக்கும் சரி அவருடைய பிரியத்துக்கு வந்தவர்களுக்கும் சரி மிகப்பெரிய இழப்பு. அந்த வகையில்